தங்கையா மலையாண்டி வந்துடா. ஐயா என்ன தங்கையா, என்ன காப்பாத்துறதுக்காக உன் நேரத்தை வீணாக்காதே. சட்டத்தால தண்டிக்க முடியாத ஒருத்தனை தர்மத்தை சாட்சியா வச்சு நான் கொன்னுட்டேன். என் லட்சியம் நிறைவேறிடுச்சு. தனி மனுஷன் ஆயிட்டோமேன்னு மனசை தளர்ந்துடாத. தைரியமாயிரு. உன் வெற்றிக்கு இதுதான் முதல் படி. சிவா 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 சிவா. ஏழுமலையானே ஏழுமலையானே. உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் தான் எல்லா இடத்துலயும் இருப்பானே. ஆமா ஆமா, அவர் துரும்புலயும் இருப்பார், தூண்லயும் இருப்பார். சாமி ரொம்ப தூரத்துல இருந்து வர மாதிரி தெரியுதே. ஆஹா, இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய ஞானம்! எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும். சாபாஷ். ஆஹா, ஓஹோ, பேஷ் பேஷ், பிரமாதம். ஆமா, சாமி கூட ரொம்ப தூரத்துல இருந்து ஓடி வந்த மாதிரி தெரியுதே. நான் வந்த வேகத்துக்கு ஒரு குதிரை ஓடியாந்தா குதிரை லாடமே தேஞ்சு போயிருக்கோம். ஓஹோ. சாமி, நீங்க ஏன் கசாயம் போட்டீங்க? அது கசாயமா? அது சுக்குலையில போடுறது இல்ல சாமி, காசாயம், அதாவது காய் உடை. ஓஹோ, அது ஒரு பெரிய ஸ்டோரி. பிரசி சாமி, எனக்கு வேலை இருக்கு சாமி, ஆனா நான் வேலையில இல்ல சாமி. வேலை இல்ல சாமி, ஆனா எனக்கு வேலை இருக்கு சாமி. என்ன தத்துவம், என்ன மகத்துவம். ஆமா, சாமி எப்படி? சாமி, நான் உயிரோட இருக்க சாமி, ஆனா உயிர் இல்ல சாமி. உயிர் இல்ல சாமி, ஆனா உயிரோட இருக்க சாமி. ஐயோ, எனக்கு தாடிய பிச்சுக்கணும் போல இருக்கு சாமி, ஆனா பிச்சுக்க முடியல சாமி. உயிர் இருந்தும் இல்லாம இருக்கிற இந்த ஜீவன் உங்களை சந்திச்சதுல ரொம்ப பெருமைப்படுற சாமி. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு சாமி. நம்ம ரெண்டு பேத்தையும் கடவுள் எப்படி ஒண்ணு சேர்த்திருக்கான் பாத்தீங்களா? எல்லாம் அவன் செயல். ஞான பண்டிதா, திருச்சி தம்பலம், தேவாரம், தொர, பரமகுரு எல்லாம் உங்க அருள். என்ன சாமி, போலீஸ்ல இருக்கிற பெரியாருங்க பேர சொல்றது மாதிரியா இருக்கு? இதெல்லாம் ஆண்டவனுடைய திருநாமங்கள். இத போலீஸ் அதிகாரிகள் வச்சுக்கிட்டா நாம என்ன செய்ய முடியும்? வாஸ்தவம் சாமி, நான் சின்ன சாமி, நீங்க பெரிய சாமி. உங்க அளவுக்கு எனக்கு அனுபவம் கிடையாது. தங்கையை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல சார், அவன் மேல இருக்கிற அஃபெக்ஷன்ல அவன் இருக்கிற இடத்தை பத்தி யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. வாட் நான்சென்ஸ்! ஒரு கொலை குற்றவாளி மேல பப்ளிக்கு இவ்வளவு அஃபெக்ஷனா? எஸ் சார், அவன் அந்த கிராமத்து மக்கள் காட் ஃபாதராவே நினைக்கிறாங்க. அதனாலதான் அவன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க முடியல. அநேகமா மேற்கு தொடர்ச்சி மேலதான் அவன் இருக்கணும். தங்கையா மேல பப்ளிக்கு இவ்வளவு அஃபெக்ஷன் இருக்குன்னா அதுக்கு ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதனால கொலை செய்யப்பட்ட ராஜரத்னம், ரங்கதுரை இவங்களை பத்தி கம்ப்ளீட்டா ரகசியமான ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணுங்க. ஓகே? என்னடா இது, இவன் வண்டி ஓட்டிட்டு வரான்? போயா, என்னடா அது மூட்டை? தேங்காய்ங்க. ஆமா, நீ ஏன் ஓட்டு வர? வண்டிக்கார வயிற்றுல போயிட்டாரு, அதனால தோப்புல இருந்து ஏத்திட்டு வரேன். கண்டது அப்படிதான். சரி சரி, இறக்கி உள்ள வை. கருப்பியா ஐயா, பின்ன திறந்து விடு. இறக்கி உள்ள வை. இறக்குடா. கும்பிடுறேங்க. என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கிறேன். தாலி வாங்குறது கூட காசு இல்ல.
ஒரு 1000 ரூபாய் கடனா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 1000 ரூபாய் இங்க பாருடா. ஏயா ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டிக்கு மேல வட்டி ஏறிக்கிட்டு இருக்கு. மகளுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்கீங்களா? போப்போ போய் வேலையை பார்த்து முதல்ல கடனை கட்டுற வழியை பாரு போ. கண்ணுக்குட்டி அங்க பசு கத்திக்கிட்டே இருக்குல்ல, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கண்ணுக்குட்டி களைச்சா போதும் தடவிக்கிட்டே இருப்பான். ஏய் இங்கே இருந்து யாரும் வராம பாத்துங்க. சரிங்க. ஏய் என்னடா அது 2 பேர் சேர்ந்து ஒரு மூட்டையை தூக்கிட்டு வரீங்க? அதான் நல்ல விளைஞ்சகன்னு சொன்னல முதலாளி. வச்சிட்டீங்களா? சரி சரி புறப்படுங்க. வரட்டுங்களா? வராங்க. வட்டி பணம்ங்கிற பேர்ல கொள்ள அடிச்சு வச்சிருக்கிய எல்லாத்தையும் எடு. இல்ல என்கிட்ட ஒண்ணும் இல்ல. கொடுத்துறேன். மோசத்தோட உன் பண்ணையில வேலை செய்யற அத்தனை பேரையும் கூப்பிடுறா. குமரேசா யாராவது வாங்கடா. என்ன முதலாளி? பண்ணையில வேலை செய்யறாங்க எல்லாம் நீ கூப்பிடுற. எதுக்கு முதலாளி? அன்பளிப்பு கொடுக்குதான் கூப்பிடுறா. முனியாண்டி, கருப்பையா, மாரிமுத்து எல்லாரும் ஓடியாங்க. முதலாளி பணம் கொடுக்க போறாரு, வந்து வாங்கிட்டு போங்க. வாங்கப்பா. என்ன முதலாளி திடீர்னு? எல்லாம் திடீர்னு தானே வருது, வாங்கிட்டு போ. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கணும் சாமி. மகராசனா இருக்கணும் ஐயா. ஐயா அவங்கள கடவுள் தான் காப்பாத்தணும். நல்லா இருக்கணும் ஏசாமா. இந்தாமா. கடன் ஐயா? இல்ல ஏன்னா வச்சுக்க. உங்களை கொடுக்க வச்ச தெய்வத்துக்கு கோடி கும்பிடு ஐயா. ஏய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு செலவு கேட்டானே மாரியப்ப, அவனுக்கு அந்த தாலி சரடும் அதுல இருக்கிற பணத்தை கொஞ்சம் செலவு கொடு. ஏய் மாரியப்பா கூப்பிடுறா. யோ மாரியப்பா. ஐயா கும்பிடுறேங்க. இந்தா உன் மக கல்யாணத்தை ஜாம் நடத்து. ஐயா நான் தாலி வாங்க தான் பணம் கேட்டேன். நீங்க தாலியும் கொடுத்து இவ்வளவு பணத்தையும் கொடுக்குறீங்களே, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும்யா. நல்லா இருக்கணும். என்னல சாத்து. தங்கையா நீ சொன்ன மாதிரி என் சொத்தையெல்லாம் கொடுத்துட்டேன். என்ன ஒண்ணு பண்ணிடாதப்பா, என்ன விட்டுருப்பா. விடுறதா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. எத்தனை பேரை காக்காவை கத்த விட்டப்ப, எத்தனை பொண்ணுகளுக்கு எடுத்திருப்ப, எத்தனை தாலி அறுத்திருப்ப. அதுக்கெல்லாம் நான் உனக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம். நான் செஞ்சதெல்லாம் தப்புதான், என்ன கொண்டாடாதப்பா. ஏய், உன்னை அவ்வளவு சீக்கிரம் கொண்டுட மாட்டேன். சாவுனா என்ன, அது எவ்வளவு கொடுமையானது நீ தெரிஞ்சுக்க வேணா. இன்னையில இருந்து எண்ணி 5வது நாள் உன் உசுறு உன் உடம்புல இருக்காது. எங்கடா போய் தொலைஞ்சிங்க? என்னாச்சு? தங்கையா வந்துட்டு போறடா, போய் பிடிங்கடா. வீடுதான் பூட்டி இருந்துச்சே, எப்படி உள்ள வந்தான்? எப்படியோ வந்தாயா? வந்தது இல்லாம இன்னும் 5 நாள்ல என்ன கொல்றேன்னு கெடு வச்சுட்டு போயிருக்கான். இனியும் மந்தமா இருக்கக்கூடாது முதலாளி. இப்பவே போலீஸ்ல சொல்லி பாதுகாப்பு வாங்கிக்கணும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. எவர் எரும கண்ணு கூட்டி திண்ணையில படுத்துக்கிற மாதிரி. சுவாமி சுவாமி, அடியனுக்கு வயிற்று பசி அதிகமா இருக்கிறது, கொஞ்சம் ஆகாரம் வாங்கி கொண்டு வருகிறீர்களா? நீங்களும் தின்று விட்டு எனக்கு வாங்கி கொண்டு வாருங்கள். அந்தாங்க. என்ன சாமி சில்லறையா இருக்கு? நேர்த்திக்கு வசூல். சென்று வாருங்கள். நல்ல சுவாமி. என்ன எரிச்சல், என்ன அரிப்பு.
ஒரு படையே வந்துரும் போல இருக்க. தாடி எடுத்துட்டு தாடி எடுக்க வேண்டியது இருக்கு. 8-7 மலை என்ன பிடிக்கிறதுக்காக இந்த வேஷத்துல அலையிறியா? நல்ல வேளை செட்டு கையோட கொண்டு வந்தது நல்லதா போச்சு. சேவிங் கிட்ட இடுப்புல வச்சுக்குவோம். ஆண்டவா, நல்ல நேரத்துல 8-7 மலையை காட்டி கொடுத்த. எப்பா, இனிமே இங்க இருந்து ஆபத்து. அவன் வரட்டும். வாங்க சாமி, வாங்க சாமி. சீவா 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 சீவா. சுவாமி, தாங்கள் பசியாறி விட்டீர்களா? இந்த கட்டை 6 நாள் என்ன, 6 விட்டால் என்ன சுவாமி? தொடாதீர்கள். பேன் ஒன்று இருக்கிறது. இருந்து விட்டு போகட்டுமே, அதுவும் ஒரு ஜீவன் தானே, இதுலயே வாழ்ந்து விட்டு போகட்டும். நான் இன்றைக்கே காசி போறதா முடிவு பண்ணி விட்டேன். என்ன அப்படி திடீர் முடிவு? இன்னைக்கு தான் ஏட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி? இன்னைக்கு தான் ஏட்ல எழுதி வச்சிருந்தது தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி இந்த திடீர் ஞானம்? உங்களுக்கு இட்லி வாங்க போன இல்லையா, அப்பதான் ஞானம் வந்தது. அடாடாடாடா, புத்தருக்கு போதி மரத்திலே ஞானம் வந்தது, உங்களுக்கு இட்லி கடையிலே ஞானம் வந்தது. யாராருக்கு எந்தெந்த லெவல்ல ஞானம் வருமோ அந்தந்த லெவல்ல தான் ஞானம் வந்திருக்கு. சாமி, இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்ணுகிறேன் பண்ணுகிறேன். சென்று வாருங்கள் சென்று வாருங்கள். இந்த தொண்டனுக்கு ஒரு குண்டன். சி, தொண்டன். ஐயா, நீங்க கும்பகர தங்கவை தானே தேடி போறீங்க? ஆமா சாமி. அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். எங்க இருக்கான்? கோயில் மண்டபத்துல என்ன மாதிரி சாமியார் வேஷம் போட்டுவிட்டு இட்லி நின்னுகிட்டு இருக்கான். கேட்டா சொல்ல மாட்டான். அடி அடின்னு அடிச்சு மடக்கிருங்க. அப்படியா? போறமே. ஏட்டே, உனக்கு வச்சேன்டா வேட்டே. லல்லலலா லல்லலலா. ஒரே இடத்துல இருக்க கூடாது, இடத்தை மாத்திக்கணும். இதுதான் நமக்கு ராசியான இடம். பாத்தீங்களா, போலீஸ் உடனே காக்கா பிடிக்கிறான். இவனை விடவே கூடாது. நான் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? நான் யார் தெரியுமா? நல்லாவே தெரியும். தங்கையா? ஐயோ, நான் தங்கையா இல்ல. பின்ன சின்னையாவா இல்ல பெரியயாவா? நான் சொல்றத கேளுங்க. ஐயோ, நீ தானே தங்கையா? நான் ஏட்டு 7 மலை தான். அட பாவிங்களா, என்ன போய் கும்பக்கர தங்கையான்னு நொய்யி நொய்யி நொக்கி விட்டீங்களா? கஞ்சா கடத்தரவனை பிடிக்கிறதுக்காகவும் கும்பக்கர தங்கையாவை பிடிக்கிறதுக்காகவும் மார்வேஷத்துல அலைஞ்சேன். என்ன இப்படி பேக்ல பின்னி விட்டீங்களா? சாரி. ஆமா, சாரின்னு ஒரு வாரத்துல சொல்லிடுவீங்க. 10 நான் 2 மாசத்துக்குள்ள போடணும். இந்த பக்கம் போய் தேடுங்கய்யா, போங்க. நீங்க இந்த பக்கம் போய் தேடுங்கய்யா, போங்கய்யா. ஐயோ, அடிச்சு என்ன ஔவையார் ஆக்கி விட்டானுங்களே. எப்ப நான் நிமிருவேன்? அக்கா, என்னடா தங்கை மாமா சின்ன பொண்ணு சின்ராஸ் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு. என்னடா சொல்ற? உண்மையில சத்தியமாக்கா, இன்னும் 5 நாள்ல சின்ராஸ் உசுருவாங்கன்னு கெடு வச்சுட்டு போயிருக்காரு. என்னக்கா, இம்புட்டு தூரம் வந்துட்டு உன்னை பார்க்காம போயிட்டாரேன்னு வருத்தப்படுறியா? இப்ப இருக்கிற நிலைமையில அவரால் எப்படிக்கா வர முடியும்? ஒரு பக்கம் போலீஸ் தேடுது, இன்னொரு பக்கம் சின்ராஸ் வஞ்சம் வச்சிருக்கான். அதனால நீயே போய் பார்த்துட்டு வந்துரு. அவர் எங்க இருக்காரோ எப்படிடா பாக்குறது? பெண் குயில் பாடினா ஆண் குயில் பாடாமலா இருக்கும்?